வணக்கம் மை ஃபெல் ஆஸ்பிரன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டெஸ்ட் என்னென்னா பொதுத்தமிழில் யூனிட் 6 எளிய மொழிபெயர்ப்பு. இங்கே இருக்கு பாருங்கள், எளிய மொழிபெயர்ப்பு. ஸோ இந்த யூனிட்லேருந்து தான் நம்ம இன்றைக்கி வந்து டெஸ்ட் பார்க்க போகிறோம். அதில் 6th ஸ்டாண்டர்டில் நியூ புக்கில் இருக்கிற அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கான தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஏன் நம்ம கலைச்சொற்கள்னு சொல்லலை அப்படின்னா, ஏன்னா கலைச்சொற்களுக்கு தனியாக ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. அது வந்து 4வது யூனிட்டு. பொதுத்தமிழில் 4வது யூனிட் வந்து கலைச்சொற்கள். அந்த கலைச்சொற்களுக்கு பார்த்திங்கன்னா அலுவல் சார்ந்த டிரான்ஸ்லேஷன்ஸ் தான் வந்து கேட்போம். அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு 9 துறைகள் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது மருத்துவம், கல்வி, தொழில்நுட்பம், இது சட்ட ரீதியாக சட்டம், இந்த மாதிரி வந்து ஒரு 9 துறைகள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 10 கேள்வியில், ஸோ அந்த யூனிட்லேருந்து 10 கேள்வி கேட்பாங்க. அந்த 10 கேள்விக்கு நம்ம மினிமம் 8லேருந்து 9 கேள்விகள் அந்த துறை சார்ந்து தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதற்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் சோர்ஸ் தான் போகணும். மேபி இந்த புக்கில் இருக்குது இல்லைங்களா, இந்த கலைச்சொற்கள், அதாவது ஒரு இயலுக்கு பின்னாடியும் வந்துட்டு கலைச்சொற்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த துறை சார்ந்த ஏதாவது கலைச்சொற்கள் இருந்தால் அது கேட்கறதுக்கு 1-2 கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஈஸியாக கேட்கலாம் அப்படின்னா. அதை தாண்டி இது மெஜாரிட்டியாக இந்த புக்கில் இருக்க கலைச்சொற்கள் வந்து எங்கே நமக்கு வந்துட்டு ரோல் ப்ளே பண்ணணும்னா இந்த யூனிட் 6ல் தான் வந்து நமக்கு வந்து வரும். ஏன்னா இது வந்து எளிய மொழிபெயர்ப்பு. இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, அயற்சொற்கள், வேற்று மொழி, இப்போ இங்கிலீஷ் இல்லாமல் வந்துட்டு வேறு மொழியிலேருந்து அயற்சொற்களுக்கும் இணையான தமிழ் சொல் என்ன அப்படிங்கிறதும் அதில் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ இதிலேருந்து 5 கேள்விகள் வரும். இந்த 5 கேள்விக்காக நம்ம 6வது நியூ புக், 6லேருந்து 12 நியூ புக்கு, 6வதுலேருந்து 12 ஓல்டு புக்கு ப்ளஸ் சிறப்பு தமிழில் இருக்க எல்லா கலைச்சொற்களையும் படித்து தான் ஆகணும். வேறு வழி இல்லை. சரிங்களா? ஸோ அந்த பாயிண்டில் தான் வந்து இப்போது 6th ஸ்டாண்டர்ட் வந்து கொண்டு வந்திருக்கேன். இது என்னென்னா, நம்ம ஆல்ரெடி முன்னாடி படித்தவங்களுக்கு இது ஒரு ரிவிஷன் மாதிரி. இல்லை இப்போ தான் புதுசாக வந்து நம்ம குரூப் 4க்கு அந்த மாதிரி வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறீங்கன்னா நீங்கள் வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த ஒரே வீடியோவில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 70-72 கலைச்சொற்கள் இருக்கும். அது மொத்தமாக 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சொற்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு கவர் ஆகிடும். ப்ளஸ் வந்து நம்ம எழுதி தான் வந்துட்டு நம்ம வீடியோ எல்லாமே பாருங்கள், எழுதி தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அப்படி எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் ரூம் ஃபீல் கிடைக்கும். இப்போ காலேஜ் ஸ்கூல்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி. அப்போ இன்னும் நமக்கு அது மைண்டில் வந்துட்டு நல்லா பதியும். அதுக்காக தான் இந்த மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன, கிளாக் வைஸ் அப்படிங்கிறதுக்கு தமிழில் என்னென்னா வலஞ்சுழி. வலஞ்சுழி. சரிங்களா? கிளாக் வைஸ் வலஞ்சுழி. இன்டர்நெட், இணையம். சர்ச் என்ஜின்னா தேடுபொறி. 4வது ஃபேஸ்புக்கு. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு விஷயம் ஃபேஸ்புக்கு வந்துட்டு இணையான வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா முகநூல். நமக்கு பாருங்கள், ஃபேஸு, முகநூல், புக்குங்கிறது நூல், அப்படியே வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்ஆப் அப்படின்னா தமிழில் வந்து புலனம். இது நமக்கு கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தை. 6th ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஆமாம், ஃபஸ்ட் இயர்லேயே கொடுத்துருப்பாங்க. வாட்ஸ்ஆப்னா புலனம். அடுத்தது ஆன்டி கிளாக் வைஸ். இப்போ மேலே நம்ம பார்த்தது வந்துட்டு கிளாக் வைஸு ஃபஸ்ட்டு பார்த்தது. அடுத்தது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்னால், இப்போ கிளாக் வைஸுங்கிறது நம்ம என்ன பார்த்தோம், வலஞ்சுழி. அப்போது ஆன்டி கிளாக் வைஸ்னால் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். வலத்துக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் என்ன, இடம். அப்போது இடஞ்சுழி. ஆன்டி கிளாக் வைஸ்னால் இடஞ்சுழி. இதில் நமக்கு சில பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். அது என்ன கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் அப்படிங்கிறது. அது எப்படி நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு டயக்ராம் போட்டு சொல்கிறோம் பாருங்களேன். கிளாக் வைஸுங்கிறது இதுதான் வந்து ஒரு கிளாக்கு, அப்படி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு 6, இங்கே 12, 6, 3, 9 இப்படி வந்துட்டு நமக்கு டைம் இருக்கும். கிளாக் வைஸ்னால் நமக்கு முள் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். 12லேருந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும், இப்படி தான் வந்து அந்த நொடி முள், மற்ற நிமிஷம் முள்ள இப்படி தான் வந்து ரவுண்ட் அடிக்கும். அப்போது ரைட் சைடில் இருக்குங்களா, இப்போது இந்த 12லேருந்து இப்படி பாருங்கள், நம்ம உட்காந்துருக்க டைரெக்ஷன் வச்சு பாருங்கள், நமக்கு ரைட் சைடில் இப்படி சுற்றி வரும். அதுதான் வந்து கிளாக் வைஸ், வலஞ்சுழி. அதுவே ஆன்டி கிளாக் வைஸ்னால் இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன், இப்படி வந்து சுற்றி வரணும். ஸோ இந்த டைரெக்ஷனில் இப்படி வந்து சுற்றி வரும். அப்போ நம்ம உட்காந்துருக்கிறதுக்கு லெஃப்ட் டைரெக்ஷன்லேருந்து ஆரம்பிக்கும். அதுதான் வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ், இடஞ்சுழி. ஓகேவா? 7வது வாய்ஸ் சர்ச் அப்படின்னா குரல் தேடல். நமக்கு அப்படியே வந்து ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு. வாய்ஸ்னால் குரல், சர்ச்னா தேடுறது. அப்போது குரல் தேடல். 8வது டச் ஸ்க்ரீன்னா டச் வந்துட்டு என்னது, தொடுதல். அப்போது தொடு. ஸ்க்ரீனுங்கிறது திரை. நமக்கு என்ன, இப்போ திரை போட்டு மூடுங்கப்பா, ஸ்க்ரீன் போட்டு மூடுங்கப்பான்னு சொல்கிறோம்ல, அப்போ அது வந்து அப்படியே வருது. தொடு திரை.
டச் ஸ்க்ரீன், தொடுதிரை. ஆப், செயலி. இது வந்து இப்போ எல்லாருக்குமே கொஞ்சம் காமன் ஆயிடுச்சு இந்த வார்த்தை. ஏன்னா இப்போ கொஞ்சம் தமிழ் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுறதுனால ஆப்புங்கிறது, செயலி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஓரளவுக்கு வந்துட்டு பரிச்சயம் ஆயிடுச்சு இந்த வார்த்தை. அடுத்தது இமெயில். இமெயில் நமக்கு தெரியும், மின்னஞ்சல். மின்னஞ்சல். அடுத்தது 11வது கான்டினென்ட். கான்டினென்ட் வந்துட்டு கண்டம். நம்ம ஸ்கூலில் வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம், மொத்தம் நமக்கு எத்தனை கண்டங்கள் இருக்குது அப்படிங்கிற ஜியாகிரஃபியில். அதுதான் கான்டினென்ட், கண்டம். 12 மைக்ரேஷன். மைக்ரேஷன்னா வந்துட்டு ஒரு இடம் விட்டு இடம் போகிறது தான் வந்து மைக்ரேஷன் சொல்லுவாங்க. அதுக்கு வந்துட்டு தூய தமிழ் வார்த்தை என்னன்னு பார்த்தோம்னா வலசை. வலசைனா இடம் விட்டு இடம் நகர்தல், இடப்பெயர்வு. இது நமக்கு 6th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு அந்த பறவைகள் பற்றின ஒரு லெசன் இருக்கும், ஃபஸ்ட்டு டேர்ம்லேயே முதல் இயல்லே இருக்கும். அதில் வலசை போதல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து சொல்லியிருப்பாங்க. அதுதான் மைக்ரேஷன், வலசை. சரிங்களா? அடுத்தது கிளைமேட். இப்போது இந்த கிளைமேட்டுக்கும் வெதருக்கும் வந்து நிறைய பேருக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்துட்டு புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் வந்து குழப்பமாக இருக்கும். ஏன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து வானிலை சம்மந்தப்பட்டது, அதாவது நம்ம இந்த இயற்கை சம்மந்தப்பட்டது. அதில் வந்துட்டு கிளைமேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் வந்துட்டு தட்ப வெட்ப நிலை. தட்ப வெட்ப நிலை. தட்ப வெட்ப நிலை தான் வந்துட்டு கிளைமேட். அதுவே வெதர் அப்படின்னு பார்த்தோம்னா வானிலை. வானிலை. இப்போது இது வந்து வானிலை அறிக்கை நம்ம வந்து கேள்விப்படுவோம். இப்போது வானிலை அறிக்கையை வந்துட்டு எப்போ நம்ம பார்ப்போம்? ஜென்ரலாக இப்போ நம்ம பேசுவோம். நமக்கு வந்துட்டு அந்த ஜியாகிரபிக்கலாக உள்ளே போக வேண்டாம், ஜென்ரலாகவே யோசிப்போமே. வெதர் ரிப்போர்ட், இன்றைக்கான வெதர் ரிப்போர்ட் என்ன, இன்றைக்கி நியூஸில் வந்து வானிலை அறிக்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம வந்துட்டு ஜென்ரலாக கேள்விப்பட்டிருப்போம், நியூஸில் பார்த்துருப்போம், கேட்டிருப்போம் இல்லைங்களா? அப்போது வெதர் அப்படின்னா, வானிலை அப்படின்னா தற்போதைய நிலை, இப்போ இருக்கக்கூடிய நிலை என்ன. இப்போ இன்றைக்கி ஈவினிங் வெதர் ரிப்போர்ட் எப்படி இருக்குது, நம்ம விளையாட போகலாமா, இப்போ கிரிக்கெட் விளையாட போகலான்ட்டு ஒரு பிளான் பண்ணுறோம். ஈவினிங் என்னடா மழை வருமா, வெதர் ரிப்போர்ட் பாரு. அது வந்துட்டு தற்சமயம் இருக்கக்கூடிய ஒரு இது. அதே கிளைமேட் அப்படின்னா அந்த ஏரியாவில், இப்போது ஊட்டியில் கிளைமேட் எப்படி இருக்கும், கொடைக்கானல் போனோம்னா அங்கே கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படி தான் கேட்போம். அங்கே வந்து வெதர் ரிப்போர்ட்னு கேட்க மாட்டோம், கிளைமேட்னு சொல்லுவோம். ஏன்னா கிளைமேட்டுங்கிறது காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஊட்டினா அங்கே சில்லுன்னு இருக்கும், அப்போ அந்த ஊட்டியோட கிளைமேட் என்ன, சில்லுன்னு இருக்கும்பா. அதே வந்துட்டு நமக்கு வந்து மதுரை சைடு போனோம்னா மதுரையெல்லாம் வந்து வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். திருச்சியில் வந்து கிளைமேட் வந்து ரொம்ப வந்து வெயில் ஜாஸ்தியாக இருக்கும். இப்படி தான் நம்ம சொல்லுவோம், நம்ம புழக்கத்தில் வந்து இப்படி தான் வந்து சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். கிளைமேட் அப்படின்னா தட்ப வெப்பநிலை. ஒரு 20 வருஷம் 30 வருஷமாக அதனுடைய டேட்டா வந்து அப்படியே இருக்கும். அந்த டேட்டா வச்சு இந்த ஏரியா வந்து இப்படிப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியதான் கிளைமேட்டு. வெதர் அப்படின்னா நமக்கு தற்சமயத்தில் இப்போ நமக்கு என்ன வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் வெதர். சரிங்களா? அடுத்தது வந்து சாங்சுவரி. சாங்சுவரினா வந்து புகலிடம். புகலிடம், அதாவது சாங்சுவரினா வந்து சரணாலயம்னு சொல்லலாம், வைல்ட் லைஃப் சாங்சுவரிஸ்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து தமிழில் வந்து புகலிடம். அங்கே வந்து நம்ம வந்து ஒரு சாங்சுவரியில் ஒரு பறவைகளையோ இல்லை விலங்குகளையோ வச்சு அவங்களுக்கு புகலிடமாக, அவங்க அந்த விலங்குகளுக்கு அது வந்து புகலிடம், அந்த மாதிரி வந்துட்டு கான்செப்டில் வச்சுருப்பாங்க. 16வது கேள்வி, கிராவிடேஷனல் ஃபீல்டு. கிராவிடேஷனல் ஃபீல்டுக்குன்னா இது வந்துட்டு சயின்ஸ் ரிலேட்டட். இப்போ இதெல்லாம் பாருங்கள், ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டது. இந்த சாங்சுவரி இது வந்துட்டு இதை விட்டுடலாம், இதுவுமே ஜியாகிரஃபியில் எடுத்துக்கலாம். இந்த கிளைமேட்டு, வெதர் இதெல்லாம் வந்து ஜியாகிரபிக்கல் பேசிஸில் வரும். அப்போ நமக்கு கலைச்சொற்களில் பார்த்தீங்கன்னா யூனிட் 4ல் ஜியாகிரஃபி வந்து ஒரு துறையாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சப்போஸ் நமக்கு ரொம்ப ஈஸியாக கேட்கலாம், அந்தளவுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் நல்லவங்க கிடையாது, இருந்தாலும் வந்துட்டு கொஸ்டின் செட் பண்ணுறவங்க சரி ஓகே கொஞ்சம் லிபரலாக ஈஸியாக கேட்கலாம் அப்படின்னா ஜியாகிரஃபிலேருந்து துறை சார்ந்த அந்த வேர்டுக்கு வந்துட்டு கிளைமேட், வெதர் இந்த மாதிரி கொடுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் ஜியாகிரபி பேஸ்டு. அதே மாதிரி கிராவிடேஷனல் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா அது வந்து அறிவியல் சம்மந்தப்பட்டது. அப்போ அறிவியலேருந்து நம்ம கேட்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக கேட்கணும்னா புக்கிலேருந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது கிராவிடேஷனல் ஃபீல்டெல்லாம் வந்து சயின்ஸ் ரிலேட்டடான வேர்ட்ஸு. அதுக்கு என்ன தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் பார்த்தோம்னா, கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்துட்டு புவி ஈர்ப்பு புலம். கிராவிடேஷனலில் புவி ஈர்ப்பு, ஃபீல்டுங்கிறது புலம்னு சொல்கிறாங்க, புவி ஈர்ப்பு புலம். 17வது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது வந்துட்டு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, அதாவது சாஃப்ட்வேர், தொழில்நுட்பம். கம்ப்யூட்டர் கூட கிடையாது, இது வந்துட்டு தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்டது. ஸோ நமக்கு புக்லேயே வந்து ஓரளவுக்கு இருக்குது, ஆனால் புக்கில் இருந்து பெரும்பாலும் கேட்கல. இது வரைக்கும் பேட்டர்ன் அப்படி தான் இருக்குது. அதனால் நம்ம அவுட் சோர்ஸ் போகிறோம், பார்க்கலாம். இப்போ இந்த அதுக்கடுத்து ஏதாவது குரூப் 4 சிலபஸ் பேஸ் பண்ணி ஏதாவது எக்ஸாம் நடக்குதா என்னங்கிறது அந்த கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. நமக்கு இருக்கிறது வந்து இன்டெலிஜென்ஸ், அதாவது மனிதர்களுக்கு இருக்கிறது வந்து இன்டெலிஜென்ஸ், நுண் அறிவு. எதையுமே வந்துட்டு ஒரு யோசித்து செய்யக்கூடிய அறிவு, நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் நம்ம செயற்கையாக உருவாக்குறோம். நம்ம ஒரு மெஷினுக்கு வந்துட்டு ஒரு அறிவை கொடுக்குறோம், அதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் போடுறோம். இப்போ ஏனா ஆப்பிள் அப்படின்னு நம்ம தான் சொல்கிறோம், அதுக்கு வந்து தெரியாது, ஏஐக்கு வந்து தெரியாது. நம்ம கொடுக்குற இன்புட்லேருந்து அது டெவலப் ஆகிறது தான்.
அடுத்தது 18வது சூப்பர் கம்ப்யூட்டர். சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீத்திறன் கணினி. சூப்பர்னா இங்கே மீத்திறன் சொல்கிறாங்க. மீத்திறன் கணினி. சரிங்களா? சேட்டிலைட் செயற்கைக்கோள் நமக்கு தெரியும். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியானதான் நமக்கு. செயற்கைக்கோள். இன்டெலிஜென்ஸ் இங்கே சொன்ன பாருங்கள். இன்டெலிஜென்ஸ்னால் நுண்ணறிவு. ஓகேங்களா? ஸோ இன்டெலிஜென்ஸ் வேறு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது வேறு. இன்டெலிஜென்ஸ் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஏஐங்கிறது வேறு. அது வந்து மிஷின் லாங்குவேஜ், நம்ம லாங்குவேஜ் கிடையாது. ரீசர்ச். ரீசர்ச் அப்படிங்கிறது என்ன? ஆராய்ச்சி. ஆராய்ச்சி. இதெல்லாம் ஈஸியானதாக, அதனால் டக்கு டக்குன்னு போகிறேன். பிளான் திட்டம். பிளான்னா திட்டம். நமக்கு ரொம்ப ஈஸியாக இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோன்னா 5 ஆண்டு திட்டங்கள், 5 இயர் பிளான்ஸ். ஸோ ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் நமக்கு. ரொபாட். ரொபாட் அப்படின்னா ஒரு நிமிஷம், இந்த இடம் வந்துட்டு இது சாரி, நான் வாய்ஸ் டைப் தான் பண்ணேன், அதில் வந்துட்டு மிஸ் ஆகிடுச்சு. இது வந்து பிளான் கிடையாது. இப்போ தான் வந்துட்டு செக் பண்ணேன். இது வந்து பிளான் கிடையாது, பிளானட். சரிங்களா? சாரி, இது வந்து பிளானட். பிளானட்னா கோல். பிளானட்டுங்கிறது அது பிளான்னு மாறிடுச்சு. நானும் அதை வந்து கவனிக்கல. சரிங்களா? ஸோ பிளானுனா திட்டம், அது நமக்கு தெரிஞ்சது தான். பிளானட் வந்துட்டு கோல். சரிங்களா? சேட்டிலைட் செயற்கைக்கோள் நம்மளாக உருவாக்குறது. இதுலேயுமே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். பிளானட் வந்து இயற்கையாக உருவான கோள், சேட்டிலைட் வந்து நம்ம செயற்கையாக அனுப்புகிற கோள், அதனால் வந்து செயற்கைக்கோள். ஓகேங்களா? அடுத்தது 23வது வந்து ரொபாட். ரொபாட்னா வந்துட்டு எந்திர மனிதன். எந்திர மனிதன். இது எப்படி எனக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுன்னா, பிளானுங்கிறது நம்ம 6th வந்து படித்த மாதிரியே இல்லையே, புதுசாக இருக்கே அப்படின்னு இந்த வார்த்தை வந்துட்டு நான் ரொபாட் படிக்கும்போது அது எனக்கு வந்து யோசனையாக இருந்தது. அதான் டக்குன்னு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு புக் எடுத்து இப்போ செக் பண்ணேன். அதை செக் பண்ணிவிட்டு தான் அடுத்தது வந்துட்டு சொல்கிறேன். சரிங்களா? இப்போ புக் மூடி வச்சிட்டேன். புக் இல்லாமல் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ அடுத்தது 24வது கேள்வி. ஸோ காலிங் பெல். காலிங் பெல்லுடைய தமிழ் வார்த்தை என்ன? காலிங் பெல்லுடைய தமிழ் வார்த்தை வந்துட்டு அழைப்பு மணி. 25 மிஷின். மிஷின் வந்துட்டு இயந்திரம். இயந்திரம் எப்படின்னாலும் சொல்லலாம், இயந்திரம். 26 எஜுகேஷன், கல்வி. இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி தான். 6th ஸ்டாண்டர்ட் லெவலில் இதுக்கு நமக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க, அதனால் நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். 27 பிரைமரி ஸ்கூலு. பிரைமரி ஸ்கூல் தொடக்கப்பள்ளி. 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 ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்துட்டு மேல்நிலை பள்ளி. மேல்நிலை பள்ளி, அதுதான் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அடுத்தது லைப்ரரி, நூலகம். லைப்ரரினா நூலகம். இதெல்லாம் நமக்கு வந்து தெரிஞ்சது தான். 30வது எஸ்கலேட்டர். எஸ்கலேட்டர் நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ மால்ஸ்லாம் போனோம்னா எஸ்கலேட்டர் தான் இருக்கும். நமக்கு அது எஸ்கலேட்டருங்கிறது தெரியும். அதுக்கான தமிழ் வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மின் படிக்கட்டு. மின் படிக்கட்டு. ஏன்னா அது வந்துட்டு கரண்ட்டில் ரன் ஆகிற ஒரு மிஷின் இல்லைங்களா? எஸ்கலேட்டருங்கிறது படிக்கட்டு, அதாவது நார்மலாக இருக்கிறது படிக்கட்டு, அது கரண்ட்டில் ரன் ஆகிறதுனால மின் படிக்கட்டு. அதுக்கு இங்கிலீஷில் வந்து எஸ்கலேட்டர் அப்படின்னு பேர். அடுத்தது லிஃப்ட் வந்துட்டு மின் தூக்கி. அதாவது லிஃப்ட்னா நம்ம தூக்குறோம் இல்லைங்களா? லிஃப்ட், அதை லிஃப்ட் இங்கே வந்து ஒரு பொருளை வந்து லிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அப்போ அதை வந்துட்டு என்னென்னா தூக்குறது, அதுக்கான அர்த்தம். அதுவே வந்து எலக்ட்ரிக்கலாக நமக்கு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது வந்து மின் தூக்கு. இதுக்கு நம்ம வச்சிருக்கிற பேர் தமிழில் இதுக்கு வந்து எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா லிஃப்ட்டுக்கு வந்துட்டு மின் தூக்கு அப்படின்னு வச்சுருக்காங்க. சரிங்களா? அடுத்தது இமெயில். இமெயில் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். எஸ், இங்கே பார்த்துட்டோம். இமெயில் இங்கே பார்த்துட்டோம். இன்னொரு இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. இமெயில் மின்னஞ்சல் நமக்கு தெரியும். இமெயில்னா மின்னஞ்சல். காம்பேக்ட் டிஸ்க், சிடி. நம்ம வந்துட்டு 90s கிட்டுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த சிடி நல்லா தெரியும். புது படம் எல்லாம் வந்துட்டு சிடி அப்போ வந்துடும். அதுவே வந்துட்டு இது கிடையாது, ஃபுல் நேம் ஃபுல் வார்த்தை கிடையாது. அது வந்து அப்ரிவேஷன். இதோட அப்ரிவேஷன் பாருங்கள், காம்பேக்ட் டிஸ்க்கு. ஸோ அப்போ அந்த காம்பேக்ட் டிஸ்க்கு தமிழில் என்ன? இந்த காம்பேக்ட் டிஸ்க்கு தமிழில் என்னன்னு பார்த்தோம்னா குறுந்தகடு. குறுந்தகடு, அதுதான் வந்து காம்பேக்ட் டிஸ்க், சிடி. அடுத்தது லைப்ரரி. ஈனா எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் அப்படி வச்சுக்கலாம். எலக்ட்ரானிக் லைப்ரரி. அப்போது எலக்ட்ரானிக்ங்கிறது மின்னு, லைப்ரரிங்கிறது நூலகம், மின் நூலகம். அதே மாதிரி புக் வந்துட்டு மின் நூல். அடுத்து மேகசின். மேகசின்னா இதழ்கள்னு அர்த்தம்.
மந்த்லி மேகசின் வார இதழ், அதாவது இது மாத இதழ். வீக்லி மேகசின்னா வார இதழ் அப்படின்னு சொல்கிறீங்களா. அதில் வந்து மேகசின்னா அது வந்து எலக்ட்ரானிக், இது அதோட மோடு வந்து எலக்ட்ரானிக் பேஸு, அப்போது டிஜிட்டல் பேஸ். அப்போது அதுக்கு வந்து என்னென்னு பார்ப்போம்னா மின் இதழ்கள். இப்போ நம்ம சில சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வச்சுருப்போம், அது எல்லாமே பார்த்திங்கன்னா மந்த்லி பேஸிஸில் மேகசின்ஸ் பண்ணுறோம்னா அது வந்துட்டு டிஜிட்டலைஸ்டாக இருக்கும். ஃபோனில் ஆப்பில் அந்த மாதிரி பார்க்கும்போது அது எல்லாமே வந்துட்டு மேகசின்ஸ். சரிங்களா. வெல்கம் நல்வரவு, நம்ம கல்யாண வீட்டில் எல்லாம் இருக்கும் வெல்கம் நல்வரவு அப்படின்ட்டு முன்னாடியே எடுத்த உடனே அந்த போர்டு தான் இருக்கும். ஸ்கல்ப்சர்ஸ், இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வார்த்தை. ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்னா சிற்பங்கள். சரிங்களா. சிற்பங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பரிச்சயம் இல்லாத வார்த்தைகள். நம்ம வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் பேஸிஸில் போனால் தான் இதனுடைய புழக்கம் அதிகமாக இருக்கும். ஸ்கல்ப்சர்ஸ் அப்படிங்கிறது அது ஹிஸ்ட்ரி பேஸ்ட் இருக்கவங்களுக்கு இது தெரியும். நார்மலாக இருக்கவங்களுக்கு ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துக்கோங்க. சிற்பங்கள் அப்படின்னா ஸ்கல்ப்சர்ஸ். சரிங்களா. சிப்ஸ், அடுத்தது வந்து சிப்ஸ். சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள்னு அர்த்தம். சில்லாக நொறுக்கிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் சிப்ஸ். சிப்ஸ்னாலே என்ன, இப்போ நம்ம இதெல்லாம் சாப்பிட்றோம் பாருங்கள், இது பொட்டேட்டோ சிப்ஸ், அதெல்லாம் என்ன சில்லு, அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி வந்து சின்னதாக வந்து இது பண்ணுறாங்க. இந்த கான்செப்ட் தான் அந்த இது. அதே மாதிரி மைக்ரோ சிப்பு, இது வந்துட்டு நம்ம இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ். இந்த சிப் வந்து கம்ப்யூட்டர் பேஸில், அந்த சிப்புக்கும் ஒரே மீனிங் தான். இது பேசிக்காக அது வந்து சில்லுகள், அது வந்து சின்னதாக அது ஒரு சைஸில் இருக்கும், அதுதான் வந்து சிப்ஸ். அடுத்தது ரெடிமேட் ட்ரெஸ். ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை. ரெடியாக இருக்கும், ஆயத்தம், ரெடியாகுங்க அப்படிங்கிறது ஆயத்தம்னு சொல்லுவாங்க தமிழில். அப்போது ஆயத்த ஆடை நமக்கு ரெடி டு யூஸ், அதுதான் ரெடிமேட் ட்ரெஸ். நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கலாம், அதுதான் வந்து ரெடிமேட் ட்ரெஸ். ஓகேங்களா. ஆயத்த ஆடை. அடுத்தது 41 மேக்கப். மேக்கப் ஒப்பனை. ஒப்பனை. டிஃபன் சிற்றுண்டி. டிஃபன்னா வந்து சிற்றுண்டி. அடுத்தது கரன்சி நோட்டு. கரன்சி நோட்டு வந்து பணத்தாள். பணத்தாள். கரன்சினா பணம், நோட்டுனா தாள், பணத்தாள். பேங்க்கு வங்கி. செக். செக் நம்ம ஒரு செக் போடு அப்படின்னு சொல்கிறோம்ல, அது வந்து காசோலை. அடுத்தது டிமாண்ட் டிராஃப்ட். செக்குனா காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் டிடி. டிடி எடுத்து ஒரு இன்ஸ்டியூஷனுக்கோ இல்லை ஏதோ ஒரு ஃபீஸ் அனுப்புகிறோம் அப்படின்னா அதை டிடி எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. டிடிங்கிறது வரை ஓலை. வரை ஓலை. டிடினா வரை ஓலை. டிஜிட்டல். டிஜிட்டல்னா மின்னணு மையம். டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க, எல்லாமே டிஜிட்டலைஸ்ட் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு மின்னணு மையமாக மாற்றிட்டாங்க. எதுவுமே வந்துட்டு ஹார்ட் காப்பீஸாக கையில் இருக்கிற மாதிரி கிடையாது. மின்னணு மையம். அடுத்தது டெபிட் கார்டு. டெபிட் கார்டு வந்துட்டு பற்று அட்டை. பற்று அட்டை. கிரெடிட் கார்டு கடன் அட்டை. இது வந்து ஒர்க்கிங் பீப்புளுக்கு வந்துட்டு இது ரொம்ப கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு வார்த்தை, கடன் அட்டை. இல்லை எல்லாருக்குமே கடன்கள், எல்லா பிரச்சனைகளும் இருக்குது இல்லைங்களா. அதில் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி சில பொருட்கள் அதெல்லாம் வாங்கியிருப்போம், அதை திரும்ப கடன் கட்டிகிட்டு இருப்போம். அது கட்டுறவங்களுக்கு அதனுடைய இது தெரியும், நான் இப்போ சொல்கிறது புரியும். கிரெடிட் கார்டுங்கிறது அது ஒரு இது சிக்கலான ஒரு சூழல். அது கடன்கிறது நமக்கு சொல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்போ கிரெடிட் கார்டுங்கிறது கடன் அட்டைன்னு வந்து ஈஸியாக நம்ம அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது லிங்க் ஆகும். அடுத்தது 50வது பாருங்கள், ஆன்லைன் ஷாப்பிங். ஆன்லைன் ஷாப்பிங் வந்துட்டு இணையதள வணிகம். இப்போ நம்ம பெரும்பாலும் பண்ணுறது என்ன, எல்லாமே வந்துட்டு ஆன்லைன் ஷாப்பிங் தான். இணையதள வணிகம். இந்த அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, மிந்த்ரா, ஆஜியோ, அப்புறம் இப்போது வந்து புதுசாக ஒன்று வந்திருக்குங்களே, எல்லாம் ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்ட்டு ஒன்று. ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஆப்புமே இப்போ அது என்னது, ஆன்லைன் ஷாப்பிங். சரிங்களா. அடுத்து 51 இ-காமர்ஸ். இ-காமர்ஸ்னால், காமர்ஸுங்கிறது ஒரு ட்ரேடுனா வணிகம். ஈங்கிறது நமக்கு வந்துட்டு எலக்ட்ரானிக் பேஸ், அப்போ மின் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மின்னணு. இ-காமர்ஸுங்கிறது மின்னணு வணிகம். காமர்ஸுங்கிறது வணிகத்தை பற்றினது, அதனால் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இ-காமர்ஸ் மின்னணு வணிகம். 52 கமாடிட்டி. கமாடிட்டினா பண்டம்னு அர்த்தம், ஒரு பொருள். அதாவது சில படத்துலலாம் வந்துட்டு சொல்லுவாங்க, பெண்களை ஏன் ஒரு கமாடிட்டியாக பார்க்குறீங்க, அவங்கள வந்து ஒரு உயிராக பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கமாடிட்டினா அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்படி பொருள் பெறக்கூடியதான் கமாடிட்டி. அதை வந்து தமிழில் சொன்னோம்னா பண்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்துட்டு இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ஆப்ஜெக்டாக நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை பார்க்குறது தான் கமாடிட்டி. சர்வீஸ் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஆனால் இப்போது சர்வீஸே வந்து கமாடிட்டியாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு
ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ நடந்துகிட்ருக்கு. இப்போ எப்படி சொல்கிறது, கமாடிட்டினா பேசிக்காக வந்துட்டு ஒரு விஷயத்தை காசு கொடுத்து நம்ம வாங்க முடியும், அதுதான் வந்து கமாடிட்டி. அது மாதிரி இப்போ சர்வீஸுமே வந்து மாறிட்டுருக்கு அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய சூழல். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். சிம்பிளாக கமாடிட்டினா ஃபண்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபெரிஸ். ஃபெரிஸ்னால் வந்துட்டு பயணப்படகுகள். இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமான வார்த்தைகள். ஃபெரிஸ், பயணப்படகுகள். நானுமே ஃபஸ்ட்டு படிக்கும்போது ஓகே புதுசாக இருந்தது, ரைட் நம்ம புதுசாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. மற்றதெல்லாம் ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் பரிச்சயமான வார்த்தைகள் தான். ஃபெரிஸ் வந்துட்டு எனக்கு புதுசாக தான் இருந்தது நான் ஃபஸ்ட்டு படிக்கும்போது. ஃபெரிஸ், பயணப்படகுகள். ஹெரிட்டேஜ், பாரம்பரியம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாரம்பரியம். மதுரையில் நினைக்கிறேன், ஆமாம் மதுரையில் வந்து ஹெரிட்டேஜ் இன் அப்படின்னு வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது. நாங்கள் பாரம்பரியமாக வந்துட்டு சமையல் செஞ்சு இது பண்ணுவோம், அந்த பாரம்பரிய இது வந்து கொண்டு வரும் அப்படின்ற பேரில் வச்சுருப்பாங்க இந்த ஹெரிட்டேஜ் இன். ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம். அடுத்தது 55 வந்து கன்சியூமர் வேறு யாரும் இல்லை, நம்ம தான், நுகர்வோர். ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்ணுறவங்க கன்சியூமர்ஸ். அது எந்த வகையானாலும் இருக்கலாம், சர்வீஸ் ஆகலாம் இல்லை ஒரு பொருளாகட்டும், எல்லா வகையிலையும் நம்ம தான் வந்து கன்சியூமராக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது வாயேஜ் அப்படின்னா கடற்பயணம். அதே வந்துட்டு இன்னொரு வார்த்தை இருக்குது, வேகபாண்ட் அப்படின்னு இருக்குது. வேகபாண்டுன்னு சொல்லுவாங்க. வேகபாண்டுனா வந்துட்டு அதே மாதிரி வந்து கடற்பயணம் செய்கிற ஒரு ஆள் தான், ஆனால் வந்துட்டு நிலையாக ஒரு இடத்துல நிற்க மாட்டாங்க. வேகபாண்டுங்கிறது வந்துட்டு இடம் விட்டு இடம் போய்கிட்டே இருப்பாங்க, ட்ராவலிங் அதிகமாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. கடற்பயணம் மற்ற பயணம் எல்லாமே பண்ணுவாங்க, அவங்க வந்து வேகபாண்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆண்டர்ப்ரெனர் அப்படின்னா சுயமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறவங்க. இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் ஆரம்பிக்கிறாங்க, நான் ஒரு ஆண்டர்ப்ரெனர் அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்களுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா தொழில் முனைவோர். ஒரு தொழிலை முன்னெடுத்து கொண்டு போகிறாங்க இல்லைங்களா, யார் அந்த மாதிரி பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து தொழில் முனைவோர். அவங்க இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆண்டர்ப்ரெனர்னு சொல்லுவாங்க. 58 அடல்ட்ரேஷன்னா கலப்படம். இது நம்ம ஓரளவுக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தை தான் இந்த அடல்ட்ரேஷனுங்கிறது. ஏன்னா அடல்ட்ரேஷன் பற்றி நம்ம படிக்கவும் செய்வோம், அதனால் நமக்கு மெஜாரிட்டியாக தெரிஞ்சிருக்கக்கூடிய வேர்ட் தான் இது. மர்ச்சன்ட் 59 பார்த்திங்கன்னா மர்ச்சன்ட்னா வணிகர்னு அர்த்தம், வணிகர். 60 பேட்ரியாட்டிசம், நாட்டுப்பற்று. சொல்லவே வேண்டாம், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வார்த்தை, நாட்டுப்பற்று. அடுத்தது ஆர்ட் கேலரி அப்படின்னா கலைக்கூடம். ஆர்ட்னா கலை, அது ஒரு இடத்துல வந்து குமிச்சு வச்சுருப்பாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆர்ட் கேலரி, கலைக்கூடம். அடுத்தது லிட்ரேச்சர் இலக்கியம். தமிழ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னு பேசுகிறோம் இல்லைங்களா, அது என்னது, இலக்கியம். ஓகே. அடுத்தது 63வது நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா ஒரு நிமிஷம். ஓகே, அது நமக்கு எழுத்த வீட்டில் ஒரு நாய் இருக்குது. இந்த தெருவில் யாராவது புதுசாக யாராவது வந்தால் போனால் இந்த மாதிரி தான் கத்திகிட்டே இருப்பான், அதனால தான் பாஸ் பண்ணேன். ஓகே, நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னா மெய் உணர்வு, அதுதான் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. நம்ம உண்மையாக புரிஞ்சுக்கிறோம், நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி, அந்த தான் வந்துட்டு மெய்யுணர்வுன்னு சொல்கிறாங்க. ட்ரஸ்ட்டு, இந்த இடத்துல வந்து ட்ரஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அறக்கட்டளை. ஓகேவா, அறக்கட்டளை அதாவது புக்கில் கொடுத்துருக்கிற மீனிங். ஆனால் இன்னொரு மீனிங் இதுக்கு என்ன இருக்குது, ட்ரஸ்ட்னா நம்பிக்கைன்னு சொல்லலாம். ஸோ அது வந்துட்டு நம்ம காமனாக தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நமக்கு ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ட்ரஸ்ட் வந்து அறக்கட்டளை, இது வந்துட்டு அந்த ட்ரஸ்ட் பேஸில் தான் இருக்கும். அடுத்து பாருங்கள் வாலண்டியர் வந்து தன்னார்வலர். நம்ம வாலண்டியராக நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம், தன்னார்வலர். ஓகேங்களா. ஸோ இது வந்து சொசைட்டி பேசிஸில் கொடுத்துருப்பாங்க, அதனால தான் இந்த மீனிங்கில் இந்த வார்த்தைகள்லாம் கொடுத்துருப்பாங்க. நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி, ட்ரஸ்ட்டு, வாலண்டியர் வந்து தன்னார்வலர். அப்புறம் ஜூனியர் ரெட் கிராஸ், ஜேஆர்எஸ். நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் இது பண்ணியிருப்போம், ஜேஆர்எஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு எல்லாம் போவோம். ஸோ ஜூனியர் ரெட் கிராஸ்னால் இளம் செஞ்சிலுவை சங்கம். ஜூனியருங்கிறது இளம், என்னப்பா இன்றைக்கின்னு பார்த்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. இளம், ரெட் வந்து செஞ்சிலுவை சங்கம், இதுதான் வந்து ஜூனியர் ரெட் கிராஸ். ஓகேங்களா. ஸோ ஸ்கூலில் வந்துட்டு இதுதான் வந்துட்டு இவங்க 2 பேர்த்துக்குள்ள தான் போட்டியே. நம்ம எப்படி தளபதி சொன்ன மாதிரி ஜேஆர்எஸ்க்கும் ஸ்கவுட்ஸில் இருக்கவங்களுக்கு தான், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அவங்க இருக்கக்குள்ள தான். அவங்க ஒரு நாள் வந்து ட்ரெக் போவாங்க, இவங்க ஒரு நாள் ட்ரெக் போடுவாங்க, அவங்க ஒரு டைம் போய் கேம்ப் போடுவாங்க, அதே மாதிரி ஜேஆர்எஸில் போடுவாங்க. ஸோ அந்த டைமில் ஜேஆர்எஸ் ஸ்கவுட்ஸில் இருந்தவங்களுக்கு அதனோட ஃபீலிங் தெரியும். அதுக்குன்னு ஜேஆர்எஸில் வந்து அந்த ஒயிட் கலர் யூனிஃபார்ம் இருக்கும், ரெட் கலர் கேப்பு. ஜூனியர் இது வந்துட்டு ஸ்கவுட்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆர்மி ஒரு யூனிஃபார்ம் மாதிரி தான் இருக்கும், கேப்பு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஃபீல் வந்து அப்போ நல்லாயிருக்கும்.
ஸோ அந்த மாதிரி நமக்கு இருந்தவங்களுக்கு அது தெரியும். ஸோ ஜூனியர் ரெட் கிராஸ் வந்து இளம் செஞ்சிலுவை சங்கம். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னா சாரணர் மற்றும் சாரணியர். தமிழில் வந்துட்டு சாரணர் மற்றும் சாரணியர். சரிங்களா? ஓகே. 68 சோஷியல் ஒர்க்கர். சோஷியல் ஒர்க்கர் அப்படின்னா சமூக பணியாளர். சமூக பணியாளர். நம்ம நியூஸில் டிபேட்ஸ்லாம் பார்ப்போம், அவர் வந்து சோஷியல் ஒர்க்கர் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க சமூக பணியாளர். சமூக பணியாளர், இந்த சமூகத்துக்காக வேலை செய்கிறவங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். 69 ஹியூமனிட்டி. ஹியூமனிட்டினா மனித நேயம். மனித நேயம். மர்சி. மர்சினா கருணை. ஓகே. அடுத்தது இன்னும் 2 தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு 3 ரைட். இதோட வந்துட்டு 6th ஸ்டாண்டர்டில் இருக்க கலைச்சொற்கள் முடியுது. டிரான்ஸ்பிளான்டேஷன். டிரான்ஸ்பிளான்டேஷன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. டிரான்ஸ்பிளான்டேஷனா ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லுவாங்க. நமக்கு வந்துட்டு இது நம்ம உடம்புல இருக்கிற உறுப்பு எடுத்து இன்னொருத்தங்களுக்கு வைக்கிறது தான் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன். அது உறுப்பு மாற்று. உறுப்பு மாற்று. ஒரு உறுப்புக்கு பதிலாக இன்னொருத்தர், இப்போ கண் எடுத்து வைக்கிறோம், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். ஹார்ட் இருக்கிறதுலே வந்துட்டு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஆப்ரேஷன் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஸோ அதெல்லாம் இப்போ வந்துட்டு பாசிபிளாக இருக்குல்ல. ஸோ அது தமிழில் பார்த்தீங்கன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. சரிங்களா? அறுவை சிகிச்சை. ஓகே. 72வது வந்து நோபல் ப்ரைஸ். நோபல் ப்ரைஸ் வந்துட்டு அப்படியே தான் வரும். நோபல் ப்ரைஸ் தான். நோபல் ப்ரைஸ் அது வந்து தமிழில் அப்படியே சொல்லிட்டாங்க, நோபல் பரிசு அப்படின்னு. கடைசியாக லாரி. இப்போ நம்ம பார்க்குற லாரி எல்லாமே வந்துட்டு என்ன கேட்டகரியில் வரும்னா சரக்குந்து. அது என்ன, ஒரு சரக்கு கேரி பண்ணக்கூடிய போகக்கூடியதான் அந்த லாரி. கூட்ஸை வந்து கொண்டு போகிறது. இப்போது இங்கிலீஷில் வந்துட்டு கூட்ஸ் ட்ரெயின் அப்படின்னு பார்ப்போம். கூட்ஸ் ட்ரெயின்னு இருக்கும், இது ஒரு கேட்டகரி. அடுத்தது வந்துட்டு பேசஞ்சர் ட்ரெயின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பேசஞ்சர் ட்ரெயின். ஸோ கூட்ஸ் ட்ரெயினாக சரக்கு ஏற்றிட்டு போகிறது. இங்கே நான் எழுதிடுறேன் சரக்குந்து, அதுக்கப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாரிங்கிறது சரக்குந்து. அதுவே வந்து கூட்ஸ் ட்ரெயின் அப்படின்னா சரக்கு ஏற்றிட்டு போகிற ட்ரெயின். பேசஞ்சர் ட்ரெயினாக நம்மளை மக்களை ஏற்றிட்டு போகிற ட்ரெயின். அப்போ கூட்ஸ் ட்ரெயின் மாதிரி தான் லாரியும். லாரியில் வந்துட்டு பெரும்பாலும் இந்த மாதிரி சரக்கு தான் வந்து கொண்டு போவாங்க. தக்காளி, வெங்காயம், அந்த மாதிரி வந்துட்டு அந்த சரக்குகளை ஏற்றிட்டு போய் இங்கேருந்து ஆல் ஓவர் இந்தியா வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. லாரி, பெரிய பெரிய லாரிலாம். அதுதான் வந்து சரக்கு வந்துன்னு தமிழ் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. 73 வேர்ட்ஸ் வந்துட்டு பார்த்துருக்கோம். இது வந்து 6th நியூ புக்கில் இருக்குது. இப்போ அடுத்தது வந்துட்டு அப்படியே டைரெக்டாக 7th போகலாமா, இல்லை 6th ஓல்டு புக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படி 6th ஒரு செட்டாக நியூ புக்கு ஓல்டு புக்கு, அப்புறம் 7th நியூ புக்கு ஓல்டு புக் அப்படி போகலாமா, இல்லை ஃபஸ்ட்டு நியூ புக்ஸில் இருக்கிறதெல்லாம் முடிச்சிடலாம், 6th 7th 8th 9th 10th 11th 12th அதை முடிச்சுட்டு அப்புறம் ஓல்டு புக் போகலாமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ரைட். ஒரு ½ hour தான் வந்திருக்கு, பரவாயில்ல. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் சும்மா காதில் கேளுங்க போதும். ஏன்னா இது வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து டெய்லியும் இதை பார்க்கவும் முடியாது, அதே மாதிரி இதை விட்டுறவும் முடியாது. ஸோ அப்படி ஒரு சங்கட்டமான சூழ்நிலை தான் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம் கலைச்சொற்களை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.